தியாகி அறக்கொடை நிலையத்தின் தலைவர் வாமதேவா தியாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் தனது மகளின் 40வது பிறந்த தினத்தை முன்னிட்டு வறிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்குவதாக அறிவித்திருந்தார். இதனால் பெருந்திரளான மக்கள் நாவலர் வீதியில் அமைந்துள்ள தியாகி அறக்கட்டளை நிலையத்தின் முன் குழுமியிருந்தனர். வீதி போக்குவரத்து இதனால் சற்று முடக்கப்பட்டிருந்தது. இராணுவம் மற்றும் போலீசாரின் பாதுகாப்புடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த நிகழ்வு குறித்து கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த வாமதேவன் அவர்கள், ஜனாதிபதி என்றாலும் அவராக வந்துதான் என்னை சந்திக்க வேண்டும். நான் அழையா விருந்தாளியாக எந்த இடங்களுக்கும் சென்றதில்லை. அண்மையில் அவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த போது எனக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அதனால் நான் அவரை சந்திக்கவில்லை. கடந்த முறை பிரதமராக இருந்தபோது அவராக வந்து என்னை சந்தித்தார். அதேபோன்று வருகின்ற 24ஆம் திகதி அவர் வந்து என்னை சந்திப்பதாக சொல்லியிருக்கின்றார் என்று அவர் தெரிவித்தார். இன்று தான் எண்ணியது போல பெருந்திரளான மக்கள் வரவில்லை என்றும் தான் எடுத்து வந்த பணமானது யாருக்கும் வழங்கப்படாமல் இருப்பதாகவும் கூறி தன்னுடைய ஒரு தொகை பணத்தினை எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்தார். இந்த சம்பவம் அங்கிருந்த மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அந்த பணத்தினை வேறொருவர் அவரிடம் எடுத்துக் கொடுக்க அங்கிருந்த சில மக்களுக்கு பணத்தினை அவர் வழங்க சென்ற போது மக்கள் அந்த பணத்தினை வாங்காமல் சென்றமையை அவதானிக்க கூடியதாய் இருந்தது. எனக்கு இன்றைக்கு சரியான கவலை, காசு கச்சக்கமாக மிஞ்சி போச்சு. நான் வேறக்குறைய 10 கோடி கொடுப்போம்டான்னு ஜோதிச்சோம். எனக்கு அவ்வளோ முடியும். பார்த்தீங்களா, இவ்வளோ சாமான் மிஞ்சி போச்சு, இவ்வளவு யூனிஃபார்ம் மிஞ்சி போச்சு, எல்லாமே மிஞ்சி போச்சு. அரசியல் சோசியல் சர்வீஸ் தான் அரசியல் செய்கிறாங்களே. நான் சொல்லிட்டேனே, யாழ்ப்பாணத்தை தர சொல்லிட்டேன். ரணில் வாராரு இல்லைங்க, தெரியுமா உங்களுக்கு? 24ஆம் தேதி வாராரு. நேற்று தான் காய்ச்சல், நேற்று தான் சொன்னவர் 24ஆம் தேதி வாராரு. வந்து என்ன செய்யறது? எனக்கு தர வேண்டியது தந்தாரண்டா நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பிரைம் மினிஸ்டர் இருக்கைக்கு வந்தவர் தெரியுமா உங்களுக்கு? இப்போ பிரசிடெண்டாக இருக்கைக்கு வாரார். என்ன, நான் அழையா விருந்துக்கு போக மாட்டேன். அவர் அழைச்சா தான் போவேன். இந்த வந்து நிற்க அவர் கூப்பிடல, நான் போயில்லை. நான் ஒருத்தரையும் கணக்கில் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரே கவலை, மண்டைக்கு கொடுக்க இல்லை காசு. இவ்வளவு காசு மிஞ்சி போச்சு. அம்மா இங்கே பாருங்கோ, இதெல்லாம் மின்ன இங்கே பாருங்கோ. அதை யூஸ் பண்றதுலானம்மா காசு. என்னோட இவ்வளவு கோடி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? லக்ஷ்மி காசு காசா? அதுல லக்ஷ்மி உங்களுக்கு லக்ஷ்மியா தெரியுதா? நானம்மா ஒருத்தரையும் கும்பிடு, இந்த வைரவர் வச்சிருக்கிறேன், வைரவரை கும்பிட மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு?